Hi children, welcome to Math Rhythm. This is chapter 1 Number Systems of Class 9 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 1.5ல question number 1, 2 and 3 solve பண்ணலாம். ஓகேவா? exercise 1.5ல question number 1 என்னன்னு பார்க்கலாம். Find 64 power 1 by 2 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 64 பவர் 1 by 2. 64 பவர் 1 by 2னா என்ன? இப்போ a பவர் 1 by nனா this is equal to nth root of a. கரெக்டா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வாட் ஆர் த லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதை ஒரு இடம் கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ 64 பவர் 1 by 2வை நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64னு எழுதலாம் இல்லையா? a பவர் 1 by nனா nth ரூட் ஆஃப் a. 64 பவர் 1 by 2னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64ன்றது square root of 8 into 8. This is equal to 8. So square root of 64 வந்து நமக்கு 8 ன்னு தெரியும் இல்லையா? So this is the answer. Next second sum பண்ணலாம். Second sum வந்து 32 power 1 by 5 ன்னு கொடுத்திருக்காங்களா? So this is equal to 5th root of 32. 32வை prime factorization பண்ணா 2 into 2 into 2 into 2 into 2 ன்னு வரும் இல்லையா? அப்போ இந்த 5 factorsல இருந்து ஒரு factor மட்டும் எடுத்துக்கணும் 5th rootனா. So this is equal to 2. So 32 power 1 by 5 is equal to 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 125 பவர் 1 by 3 கொடுத்துருக்காங்களா? 125 பவர் 1 by 3னா கியூப் ரூட் ஆஃப் 125. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 5 into 5 into 5. அப்போ வாட் இஸ் த கியூப் ரூட் ஆஃப் 125? 5. கரெக்டா? இந்த மூணு ஃபேக்டர்ஸ்லேருந்து ஒரு ஃபேக்டர் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 125 இஸ் 5. புரியுது அந்த சம் எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போகலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 9 பவர் 3 by 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? a பவர் m by n இஸ் ஈக்குவல் டு a பவர் 1 by n த ஹோல் பவர் m. ஸோ 9 பவர் 3 by 2 நம்ம எப்படி எழுதலாம்? 9 பவர் 1 by 2 த ஹோல் பவர் 3. ஸோ 9 பவர் 1 by 2ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. கரெக்டா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 த ஹோல் பவர் 3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ன்றது 3 வருமா? So 3 power 3 is equal to 27. This is the answer. ஓகேவா? இதே சமயே நீங்கள் எப்படி பண்ணலான்னா 9 power 3 by 2 is equal to 9 power 3 the whole power 1 by 2னு பண்ணலாம். 9 கியூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கொயர் ரூட்டும் எடுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். 32 பவர் 2 by 5 கொடுத்துருக்காங்க. This is equal to 32 power 1 by 5 the whole power 2. 32 பவர் 1 by 5ங்கிறது 5th root of 32. So 5th root of 32 the whole square. So 5th root of 32 நமக்கு என்ன வரும்? இப்போ தான் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் சம்மில் 5th root of 2 into 2 into 2 into 2 into 2 வரும். அப்போ இந்த 5 ஃபேக்டர்ஸ்லேருந்து 1 மட்டும் எடுத்துக்கணும். அப்போ நமக்கு 2ன்னு ஆன்சர் வரும். ஸோ 5th root of 32 வந்து 2வா? ஸோ 2 ஸ்கொயர்ன்றது நமக்கு 4ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 16 பவர் 3 by 4 கொடுத்துருக்காங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 16 பவர் 1 by 4 the whole power 3. அப்போ 16 பவர் 1 by 4 இஸ் ஈக்குவல் டு 4th root of 16. கரெக்டா? 4th root of 16 the whole power 3. அப்போ 4th root of 16 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 4th root of 2 into 2 into 2 into 2. ஓகேவா? அப்போ 4th root of 16 வந்து நமக்கு 2ன்னு ஆன்சர் வரும் இல்லையா? ஸோ 2 cube is equal to 8. புரியுதா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 125 பவர் மைனஸ் 1 by 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a பவர் மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு 1 by a பவர் n எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 125 பவர் 1 by 3. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 by cube root of 125 எழுதலாம் இல்லையா? ஸோ 1 by cube root of 125. ஸோ cube root of 125 என்ன வரும்? 5 வரும் இல்லையா? cube root of 125 is equal to cube root of 5 into 5 into 5. அப்போ நமக்கு 5 ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ this is equal to 1 by 5ன்னு வருமா? ஸோ 1 by 5ன்னு எழுதலாம். அப்படி இல்லைனா 5 power minus 1ன்னு ஆன்சர் எழுதலாம். 1 by 5 power 1 is equal to 5 power minus 1. ஓகேவா? ஸோ 1 by 5 ஆர் 5 power minus 1 எந்த ஆன்சர் வேணால் எழுதிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபைன்னு கொடுத்துட்டு நமக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 power 2 by 3 into 2 power 1 by 5 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ a power m into
a power n னா நம்ம என்ன பண்ணுவோம் a power m plus n பண்ணுவோமா ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 power 2 by 3 plus 1 by 5 னு வரும் கரெக்டா ஸோ 2 by 3 1 by 5 நம்ம ஆட் பண்ணலாம் 2 by 3 plus 1 by 5 this is equal to 15 LCM எடுத்தோம்னா 3 into 5 15 அதே போல் 2 into 5 பண்ணணும் 10 plus 5 into 3 15 so 1 into 3 3 ஸோ நமக்கு 13 by 15 வரும் அப்போ இதோட ஆன்சர் என்ன 2 power 13 by 15 புரியுதா ஸோ இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் வந்து தரவாக தெரிஞ்சதுன்னா இந்த சம்ஸாக ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா செகண்ட் ஒன் பார்க்கலாம் 1 by 3 power 3 the whole power 7 இதை வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் த ஹோல் பவர் 7 இருக்கு இல்லையா இதை நம்ம நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் செப்பரேட்டாக அந்த பவரை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த பவர் வந்து நான் 1 power 7 டிவைடட் பை 3 power 3 into 7 எழுதுகிறேன் அப்போ 1 by 3 power 21 வரும் இப்போ 1 power 7 டிவைடட் பை 3 power 3 ஹோல் பவர் 7 பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா a power m the whole power n is equal to a power m into n ன்னு வரும் இல்லையா 3 power 3 the whole power 7 னா 3 power 3 into 7 அப்போ நமக்கு 3 power 21 வரும் அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்னா 1 by 3 power 3 3 power minus 3 ன்னு எழுதிக்கலாம் ஏன்னா 1 by a power n is equal to a power minus n கரெக்டா ஸோ 3 power minus 3 ன்னு எழுதிக்கலாம் அப்போ 3 power minus 3 the whole power 7 is equal to 3 power minus 21 ஓகேவா ஸோ 3 power minus 21 னா நமக்கு 1 by 3 power 21 எழுதலாம் ஸோ நீங்கள் எப்படியும் பண்ணலாம் இல்லைனா இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம் புரியுதா நெக்ஸ்ட் சம் போலாமா நெக்ஸ்ட் சம் வந்து நமக்கு 11 power 1 by 2 divided by 11 power 1 by 4 கொடுத்துருக்காங்க அப்போது a power m divided by a power n னா நம்ம என்ன பண்ணுவோம் a power m minus n ன்னு பண்ணுவோம் அப்போ 11 power 1 by 2 minus 1 by 4 ஸோ 1 by 2 minus 1 by 4 சால்வ் பண்ணலாம் 4 LCM எடுத்தோன்னா இங்கே 2 2s are 4 ஸோ நியூமரேட்டர்லேயும் 1 into 2 2 மைனஸ் இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்குது 4 into 1 4 அப்போ 1 into 1 1 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 4னு வரும் இல்லையா அப்போது 11 power 1 by 4 கரெக்டா ஸோ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணணும் a power m டிவைடட் பை a power n is equal to a power m minus n நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க 7 power 1 by 2 into 8 power 1 by 2 கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அப்போ a power m into b power m னா ab the whole power m ன்னு எழுதுவோம் இல்லையா அப்போது 7 power 1 by 2 into 8 power 1 by 2 is equal to 7 into 8 the whole power 1 by 2 அப்போது 7 8s are 56 power 1 by 2 புரியுதா இந்த சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோன்னு தெரியுதா ஸோ இந்த எக்ஸசைஸோட நம்ம நம்பர் சிஸ்டம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ சில்ட்ரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்